தேரடிட்டிருந்து தொடங்குறேன். ஆளுநர் குறிப்பிடுகிறார், இன்றைக்கி அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசும்போது 2021 நான் பொறுப்பேற்கும்போது தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை மோசமாக இருந்தது, தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு இடையே தொடர்பே இல்லாமல் இருந்தது, தொடர்பற்று போயிருந்தது, அதனால் நிறைய எஜுகேஷன் வைஸ் நிறைய ஒரு பேக்லாஷை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறதுக்காகத்தான் இந்த மாநாடு, இப்போ நான் என்னோட முயற்சினால் பல விஷயங்களை மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியான ஒரு சூழல் நிலவுறதுனால இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பறிபோகிறது அப்படிங்கிறதையும் சுட்டி காண்பித்து பேசுகிறார். உங்களுடைய பார்வையில் அவருடைய பேச்சு என்ன? ஆளுநர் ஆர்.என். ரவி ஒரு திரிசங்கு சொர்க்கம் கட்டி அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு போல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றியோ அல்லது கல்வியினுடைய தரத்தை பற்றியோ முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்றது ஆளுநருக்கு கிடையாது. அந்த அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க இறையாண்மை பெற்ற மாநில சட்டமன்றத்துக்கு உட்பட்டது. அது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர வேறு எந்த வகையும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த வேலையை மட்டும்தான் அவர் செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் அவர் மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையே. இதற்கு இடையில் நான் வந்து முன்னேற்றிட்டேன் அப்படின்னா எதுனா நானூறு ரவுடி என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுங்கன்ற மாதிரி ஆளுநர் தனக்குத்தானே ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஏன் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது, ஆளுநர் சொல்வது போல அவருடைய துறை சார்ந்தவர் வேந்தராக இருக்கிறதுனால கூட இல்ல, வேந்தராக இருந்தாலும் கூட அவர் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுத்து கல்லூரிகளுக்கு கட்டளையிடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் அருகதையும் ஆளுநருக்கு கொடுக்கப்படவில்லை. வேந்தர் அப்படின்றது வந்து ஒரு நாமினல் ஹெட் தான். அப்படி பார்த்தா இணைவேந்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். துணைவேந்தர் அப்படின்றவர் நியமிக்கப்படுகிறார். சிண்டிகேட்டுன்னு ஒன்று இருக்குது, செனட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எதற்காக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு என்று தனிப்பட்ட சட்ட திட்டங்கள் என்று இருக்கின்றன. அதற்கு உட்பட்டு அவர்கள் தங்களுடைய பாடத்திட்டங்களை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வடிவமைக்கும் பணியை அவர்கள் செய்வார்களே தவிர வேந்தராகிய இவருக்கு அதில் எந்த வேலையும் கிடையாது. மாறாக இவர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னைத்தானே வந்து வேந்தர் அப்படின்னா இவர் என்னமோ மன்னராகவே இவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணது போல நினைச்சுக்கிட்டு துணைவேந்தர்களை பூரா கூப்பிட்டு ஊட்டியில் 2 நாள் சுற்றி பார்க்க போங்க, ஜாலியாக சுற்றி பாருங்க வாங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வேந்தர்களை கூட்டிட்டு போய் வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி கொண்டிருப்பதற்கு கடந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு மாநாடை ஊட்டி. அப்போவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில ஒரு மோதல் உருவானதை பார்க்க முடிந்தது. அப்போதே வந்து அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசும் கூட துணைவேந்தர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்தியது. இதில் ஆளுநர் பேசின விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வரும்போது ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது, இப்போ நான் உயர்த்திட்டேன் அப்படின்னு. 2021க்கும் சரி அதற்கு முன்பும் சரி தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி மாணவர் சேர்க்கை அப்படின்றது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றது வந்து 42% மேலே தான் எப்போதுமே இருந்திருக்கிறது. இந்த ஆண்டு 49% மாறி இருக்கிறது. இப்போ இதற்கு ஆளுநர் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாணவராக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கவனம் எடுத்து மாணவர்களை நேரடியாக தொலைபேசியில் அழைத்து தானே பேசவும் செய்திருக்கிறார். பலருக்கு அவர்களை எல்லாம் கல்லூரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பது அப்படின்றது தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய முயற்சி. கல்லூரியில் சேர்த்ததற்கு பிறகு அந்த மாணவர்களுக்கான கல்வியை வழங்குவது, அவர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது அப்படின்றதுல இன்னைக்கு நேத்து இது நடந்துடல. இவர் வந்து இந்த 3 வருஷத்துல நான் ஏதோ அறுத்து கிழித்து விட்டது போல இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் எதையும் நிகழ்த்தி விட முடியாது. இல்ல, அவர் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, பண்ணுவதற்கான இடமும் கிடையாது. அவர் சீரழிவு வேலையை செய்யாமல் இருந்தால் போதும். அவர் அந்த சீரழிவு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுதான் பிரச்சனை. அவர் முன்வைக்கிற தீர்வு என்னன்னு பாருங்க. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களின் தரத்தை பூரா உயர்த்த போறாரா. தமிழ்நாடு இன்னும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டை விட உயர்கல்வித்துறையில் வேறு எந்த மாநிலமாவது ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு சவால் விட்டு கேட்கிறேன். எதையும் காட்ட முடியாது. ஆனால் தமிழ்நாடு அந்த அளவிற்கு சாதித்து காட்டி இருக்கிறது. அது வேலைவாய்ப்பை வழங்குவதில் இருந்து கல்லூரிக்கு உள்ள கொண்டு போறதிலிருந்து அவங்களை வேலைவாய்ப்பு உடையவர்களாக வெளியேற்றுவது வரைக்கும் எல்லா வேலைகளையும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்ட வகையில் செய்து இது வந்து 1 நாள் 2 நாள்ல நிகழ்ந்துடல. 1920களில் இருந்து இந்த வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். முதல்ல அவனுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு வரணும், ஸ்கூலுக்கு வர்றதுல சிக்கல் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி 1922லேயே தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சியில் சர்பிட்டு தியாகராயர் மேயராக இருந்தபோது காலை பகல் உணவு திட்டம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சது நீதி கட்சி அரசாங்கம்.
அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு வேறு என்னெல்லாம் தடையா இருக்கின்றதை பார்த்து சாதி தடையாக இருக்கிறதா, உனக்கான முன்னுரிமையை அளித்து நான் உன்னை உள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே வேலை திட்டம் தொடங்கிவிட்டது. அதற்கு பிறகு காமராஜருடைய ஆட்சி காலம், இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நீதி கட்சி கொஞ்சம் ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சி காலத்தில் அதே வழியில் அவர் இன்னும் அதிகப்படுத்துகிறார் தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரத்தை. அதற்காக அவர் உழைக்கிறார். அதற்கு பிறகு அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஏதோ ஒரு திட்டத்தை தொடர்ந்து கொடுத்து 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 வளர்த்தி எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாடு இன்றைக்கும் கூட கல்வியில் எல்லா பட்டியலிலும் எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாடு முதல் 3 இடங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்று தனிப்பட்ட செயல் திட்டம் இருக்கிறது. நீங்க சொல்றது வந்து அடிப்படை கட்டமைப்பான பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் பேசிக் எஜுகேஷன். ஆனா ஆளுநர் பேசுறது ஹையர் எஜுகேஷன். அந்த டிஃபரன்ஷியேட் ஏதாவது பண்ணி இருக்கிறாரா? நான் வரேன். இது எல்லாம் இருப்பதனால் மட்டும்தான் இன்றைக்கும் உயர்கல்வி சேர்க்கையில் மாணவர்கள் அதிகமாக போகிறார்கள். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா அது உடைஞ்சு போயிருக்கும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இல்லாத எந்த மாநிலத்திலும் மாணவர் சேர்க்கை அப்படின்றது கல்லூரியில் இருக்கவே இருக்காது, மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பஞ்சாப் மாதிரியான மாநிலங்களிலே கூட 25% தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்தியாவுடைய சராசரியை விட 2 மடங்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். சரி, கல்லூரிக்கு உள்ள வந்ததற்கு பிறகு அந்த மாணவர்களை எப்படி வளர்த்தெடுப்பது அப்படின்றதுல ஆளுநருடைய பார்வை என்ன அப்படின்றத ஒரு 10 பக்கம் எழுதி தர சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறத அப்படியே எழுதி தருவார். இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருப்பதை விட பல மடங்கு முன்னேற்றமான ஒரு கல்வி முறையை தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை இந்திய நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுது. இப்படி ஒரு சிஸ்டத்தை இந்தியா உலகத்தில் எந்த நாட்டிலையும் பார்க்கவே முடியல. இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்துக்குள்ள நீங்க என்னதாங்க சொல்லித்தர போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க. மதன் மோகன் மாளவியா டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு MMTTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. அந்த ப்ரோக்ராம்ல ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் எடுத்து வாசிச்சு பார்த்தா கர்மா, புண்ணியம், தானம், தர்மம், முன்வினை இப்படியானதெல்லாம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டமா. இதை வந்து அறிவியலாக சொல்லித்தர போறாங்களா? என்ன மெய்ய அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாட்டை உடைத்து ஆன்மீகம் மட்டும்தான் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கும் வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வது, வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாரு. விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் கீழே நான் இவங்க பல விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். தமிழ்நாடு இன்றைக்கு எடுத்து பாருங்க, எத்தனை டாக் ஷோஸா இருக்கட்டும் எல்லாத்திலையும் எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த ஒருவர் இன்றைக்கு மருத்துவராகவும் சாதனையாளராகவும் இன்ஜினியராகவும் சயின்டிஸ்டாகவும் மாறி இருக்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு கொடுத்த இந்த பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் படித்து முடித்த மாணவர்கள் தான். இந்தியா முழுவதும் இருந்து பல மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு படிக்க வர்றாங்க. அப்படின்னா ஏன் ஜிஆர் நம்ம விட அதிக ரேஷியோஸ் இருக்கக்கூடிய மாநிலங்களோட நம்ம ஒப்பிட்டு கூட அதை பார்த்துக்கலாம் இல்லையா? நம்ம பகுத்தாய்வதற்கான ஒரு கேள்வியா வைக்கிறேன். தமிழ்நாடு பெஸ்டா இருக்குங்கிறது டேட்டாஸ் சொல்லுது, நாம சொல்லலைனாலும். ஆனால் அதை தாண்டி ஆளுநர் வைக்கக்கூடிய இந்த புகார் அல்லது குற்றச்சாட்டு இல்ல, அவர் இதுல ஒரு 2 கேள்வி இருக்கிறது. மற்ற மாநிலங்களுடனான ஒப்பீடு, இப்ப கேரளா மாதிரியான ஒரு ஒப்பீடா, அல்ல தமிழ்நாட்டு மீதான ஒரு தான் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கு கிரெடிட் தான் எடுத்துக்கிறாரா ஆளுநர்? அப்படி 2 பார்வையும் அதற்குள்ள இல்ல. 2 இவர் வந்து டேட்டா வச்சு பேசுறது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு செய்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் தான் கிரெடிட் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலையும் இவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய வேலைகளை, தமிழ்நாடு அரசு என்று நான் சொல்வது இந்த 3 ஆண்டுகளாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த நாட்டிற்காக, இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்த அத்தனை அரசுகளையும் சேர்த்து நான் சொல்றேன். அவ்வளவு பேரும் இதில் உழைப்பை செலுத்தி இருக்கிறார்கள். இதில் ஆளுநருக்கு அப்படின்னு எந்த ரோலும் கிடையாது. அவர் எந்த ரோலையும் பிளே பண்ணணும்னு கான்ஸ்டிடியூஷன் அவருக்கு எந்த இதையும் கொடுக்கல. மாறாக அவருக்கு வந்து ஒரு நாமினல் ஹெட் அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். அதையும் திருப்பி எடுத்துக் கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. நாளை உள்ளபடியே சட்டப்பூர்வமாக ஒரு நீதிமன்றத்தில் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் ஆளுநர் அதற்கும் கையெழுத்து தான் போட வேண்டும். இவங்க அதை முடக்கி வைக்கலாம், பதுக்கி வைக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட் அதுக்கு கையெழுத்து போடுறதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இவங்க கையில் கிடையாது. 2வது, தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளால் பலனடைந்த இந்த மாணவர்களினுடைய பட்டியலை எடுத்து பாருங்க. நீங்கள் வந்து அந்த டேட்டாவில் வந்து தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கே, இதில் 3வது இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பின் பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் ஓவராலாக இந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படின்றது வேறு எந்த மாநிலத்திலேயாவது சாத்தியப்பட்டிருக்கிறதா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக ஏதாவது ஒரு கல்வி நிலையத்தில் அவருடைய சேர்க்கையை யாராவது நிராகரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒருவர் இன்ன சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அத்தனையும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் வந்த யூடியூப் வீலாகர்ஸ் முதற்கொண்டு நேரில் போய் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க.
ஸ்கூல் இருக்க வேண்டிய இடத்துல கஞ்சாவை பயிரிட்டு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி கொண்டிருப்பவர்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படியான மாநிலமாக இருக்கிறதா? இல்லை. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஐஐடி ஸ்டாண்டர்ட்ஸே எடுத்து பார்ப்போம். இந்த ஐஐடி ஸ்டாண்டர்டையும் சென்னையில் இருக்கக்கூடிய அதே கிண்டி அண்ணா பல்கலைக்கழக ஸ்டாண்டர்டையும் எடுத்து பார்த்தா இவங்க சொல்றத ஐஐடி அப்படின்றது வந்து எலீட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சதா பேசுறாங்க. ஆனால் அதற்கு இணையான ஒரு பல்கலைக்கழகத்தை தமிழ்நாட்டில் அதே கிண்டியில் எதிர்த்தாப்புலேயே வச்சு அண்ணா பல்கலைக்கழகமாக நாம் நடத்திட்டு இருக்கோம். அதில் திருடு வர்றாங்க. என்னவா வர்றாங்க? நாங்கள் இதை பூரா இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் இதை நல்லா பண்ணுறோம், வேணவே வேணாம், எனக்கு தேவையான ஃபண்டை நீ உருப்படியாக கொடு, நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்றத தமிழ்நாடு கோருவது. மாறாக துணைவேந்தர்களை கூப்பிட்டு இவர் பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ண பார்க்குறாரு. அதுதான் இவருடைய எய்ம். இந்த பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ண பார்க்குற இவருடைய போக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது உச்சநீதிமன்றம் சோமோட்டாக வந்து கண்டிக்க அளவிற்கு இது உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவர் செய்வது கான்ஸ்டிடியூஷனையே ஒரு மோசடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியர் நடக்காம ஒரு மாநிலத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபெயிலியரை நிகழ்த்துபவராகவே கவர்னர் இருக்கிறாரு. எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசினார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் போன மாதம் ஒரு டேட்டா கொடுத்தது. அது இந்தியாவினுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தலைமையில் தான் அதை வெளியிடவே செஞ்சாங்க. அப்போ எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொன்னார் அப்படின்னா, வேலைவாய்ப்பு கொடுக்குறத பற்றிலாம் அரசாங்கம் கவலைப்படாது, அது அரசாங்க வேலை இல்லை, அது பிரைவேட் வேலை அப்படின்னு அவர் சொன்னார். கூடுதலாக அதில் இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலையின்மை பற்றி கவலைப்படுபவர்கள் இந்தியாவில், அதாவது உயர்கல்வி அல்லது அதற்கும் மேற்படிப்பு படித்தவர்களில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுடைய சதவீதம் அப்படின்றது 2000ஆம் ஆண்டில் 35% இருந்தது. 2024இல் 65% உயர்ந்திருக்கிறது. அதாவது படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படின்றது சர்வே ரிப்போர்ட். அப்ப ஆளுநர் ஆர்.என். ரவி உண்மையிலேயே மாணவர்கள் மீது ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு லெட்டர் போட்டு வேலை வாய்ப்பு கொடுங்க, சீஃப் எகனாமிக் அட்வைசர் என்ன நீங்க இப்படி அறிவில்லாம பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கண்டனத்தை தெரிவிக்க சொல்லுங்க. திரு அந்தரிதாஸ், 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ஆளுநர் ஒரு கல்வியை மேம்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறார். எப்படினாலும் ஃபைனல் டெசிஷன் எடுக்க போறது வந்து அமைச்சரவை தானே, ஏன் வந்து அதை வந்து இவ்வளவு விமர்சிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வைக்கிறது. ஆர்.என். ரவி இங்கே வரும்பொழுது உயர்கல்வித்துறை மோசமாக இருந்ததா என்பதை விட அவரே ஒரு மோசமான சூழ்நிலையிலே தான் இங்கே வந்திருக்கிறார். நாகர்கள் பிரச்சனைக்காக அவரை நாகாலாந்துடைய கவர்னராக போட்டு டபுள் டாக்குமெண்ட் செய்து தலைநகர் கோஹிமாவிலிருந்து வரும்பொழுது ஒரு பிரிவு உபச்சார விழா கூட நடத்த இயலாத சூழ்நிலையிலே தான் இங்கே வந்தார். அவ்வளவு கலகம். ஆக இங்கே வரும்போது ஒரு எஜெண்டாவோடு அவர் வந்திருக்கிறார். அமைதியின்மையை உருவாக்க வேண்டும், பேரலல் கவர்மெண்ட் நடத்த வேண்டும் என்கின்ற அஜெண்டாவோடு வந்தார். 3 முறை உச்சநீதிமன்றம் அவர் தலையிலே கொட்டி இருக்கிறது. 22ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி பேரறிவாளன் வழக்கிலே ஒன்றை சொன்னது, இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ஆர்டிகிள் 142 வைத்து எங்களுக்குள்ள அதிகாரத்தை வைத்து நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று ஒரு குட்டு குட்டியது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு கடைசியாக அக்டோபர் 30ஆம் தேதி ஒரு இந்த பில்லெல்லாம் நிலுவையில் இருக்கின்றதுனால ஒரு வழக்கு போட்டு அது நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் அதில் சில மசோதாக்களிலே அவர் கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. சென்ற வருடம் 2022 முந்தைய வருடம் 2022 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி இதே போன்ற NEP பயிலரங்கத்தை UGC அறிவித்தது. அப்பொழுதே நாங்கள்லாம் அறிக்கை கொடுத்தோம். என்னன்னா, பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நிர்வகித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கான சவாலாகத்தான் இது இருக்கிறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னோம். ஆனால் அப்பையும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவங்க கூப்பிடலை, சரியாக ரெஸ்பெக்ட் பண்ணி கூப்பிடலை, இப்பொழுதும் கூப்பிடலைன்றது ஒன்று. அஷ்டமஸ் கபீர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அவர் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் கன்ஃபர்ம்ட் ஈக்குவாலிட்டி இன் ஆல் ஸ்பியர்ஸ் பட் வெதர் இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஆர் நாட் இஸ் கொஸ்டனபிள் அப்படின்னு சொன்னார். அதாவது வெறும் கல்வியை மாத்திரம் நம்ம பார்க்க முடியாது. அடிப்படையாக இருப்பது அஸ்திவாரத்தை அமைத்து கொடுக்கறது பள்ளி கல்வி தான். அஸ்திவாரத்தை அலட்சியப்படுத்திய எந்த கோபுர விதானமும் நிலைத்து நிற்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அதிலே இருந்து தான் மரியாதைக்குரிய இந்திரகுமார் அவர்கள் சொன்னார்கள், நீதி கட்சி ஆட்சியிலிருந்து இன்றைக்கு பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து அதை விரிவுபடுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் அதுக்கு மேற்கொண்டு எல்லாம் விரிவுபடுத்தினார்கள். அதனால்தான் இவ்வளவு ஜிஆரில் இன்றைக்கி சொன்னாங்கல்ல, ஜிஆரில் இன்றைக்கு 2050 50% இலக்கு. இந்தியாவுடைய சராசரி 26.3% தான். இப்பயே நம்ம இந்த இலக்கு ஜிஆர்ல மாத்திரம் இல்லை, ஜிடிபிலையும் நம்ம தான், இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி ரேட்லயும் நம்ம தான். அந்த டேட்டா எல்லாருமே பேசணும். அதுலேருந்து தான் இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ
நமக்கு வேர்ல்டு ரேங்கிங்ஸில் பார்க்கும்போது நாம் எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஐஐடியும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியுமே எந்த இடத்துல இருக்குது, அப்போ நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த இடத்தையும் நாம் சேர்த்து தானே அதில் ஆலோசிக்கணும். இப்போ ஆளுநர் சொல்கிறது சரி தவறுக்கு அப்பாற்பட்டு அந்த இடத்தையும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கத்தானே செய்ததில். அதாவது என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 3 வயதிலிருந்தே அவருடைய வேலை திறன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஸ்கில், என்ன ஸ்கில், ஒகேஷ்னல் ஸ்கில்ன்றாங்க. கல்வி மாத்திரமல்ல, ஒகேஷ்னல் ஸ்கில் 3 வயதிலிருந்தே கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். அவருக்கு என்ன தொழில் வரும் அப்படின்னா ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வயதுலேருந்து 6 வயதுலேருந்து 9 வயதுலேருந்து அவருடைய அந்த ஜாபுடைய ஸ்கில் ஒர்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க தொழில் பழகுனர்களாக இருக்க வேண்டும்னு. ஆனால் 2016 சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வேலை செய்ய முடியும், அதற்கு கீழே உள்ளவர்கள் வேலை செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 வயதிலிருந்து அவர்களுக்கு என்ன தொழில் வரும் என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது சமூக நீதிக்கு எதிரான, சமத்துவமின்மைக்கு எதிராகவும் சமூக நீதி தடைபடுகிறது என்பதற்காகவும் தான் திராவிட இயக்கங்களுடைய இயக்கங்கள்லாம் தொட்டு போற்றி அதுக்காக நாம் பல சங்கடங்களை அனுபவித்து சவால்களை சந்தித்து இன்றைக்கு இந்த அளவுக்கு நிற்கிறோம். அதனால் ஒரே நாளில் இது விடவில்லை. இன்றைக்கு அடித்தளத்தில் இருந்து இன்றைக்கு சிறந்த பல்கலைக்கழகங்களும் இங்கே தான் இருக்கிறது, சிறந்த கல்வித்துறையும் இங்கே தான் இருக்கிறது, ஹையஸ்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே தான் உருவாகி இருக்கிறார்கள். ஆகவே இது 50ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாங்கும்போது ஆர்டிகல் 45 சொன்னாங்க அனைவருக்கும் கல்வி, 10 வருடத்திலே அனைவருக்கும் கல்வினாங்க. 7-10 வருடங்களை நாம் கடந்து விட்டோம். இன்றைக்கு கூட 2009 தான் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் அமுலுக்கே வந்திருக்கிறது. அதையே அமுல்படுத்தாத சூழ்நிலையிலே இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே அஸ்திவாரங்கத்தை பலப்படுத்தி கொண்டு உயர்கல்வியும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையிலே தான் இங்கே அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட பார்வையில் சொல்லுங்க. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான அது நிலைமை, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கேப்பா அல்லது இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் கேப்பா அது இருந்ததா? அது ஆளுநர் சொல்கிறாரே, அது உண்மையான்னு கேட்குறேன். இல்லை, கம்யூனிகேஷன் இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் இந்த ஆளுநர் வந்த பிறகு அதுதான் அவர் கொடுத்துருக்கின்ற எஜெண்டா. இங்கே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கக்கூடாது, அமைதியின்மையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எஜெண்டா. மரியாதைக்குரிய பாண்டிச்சேரியினுடைய முதல்வராக இருந்த தமிழிசை கூட சொன்னார், நான் மூக்கையும் நுழைப்பேன் வாயையும் நுழைப்பேன், அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்ன அந்த ரீதியிலே தான் கேரளாவிலே ஆரிஃப் முகமது கான் என்ன செய்தாரோ, இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்றவர் வெஸ்ட் பெங்காலிலே நேற்றைக்கு என்ன செய்தாரோ, இப்பொழுது இங்கே இருந்து போய் வெஸ்ட் பெங்காலில் பஞ்சாபிலே இருக்கின்ற கவர்னர் அவர் என்ன செய்தாரோ அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஜெண்டாவே ஒரு பேரலல் கவர்மெண்ட் இன்றைக்கு சராசரியாக இன்றைக்கு நடத்த வேண்டும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், அதிலே குழம்பிய குட்டைகளை மீன்பிடிக்க வேண்டும் என்கின்ற அஜெண்டாவை சிறப்பான முறையில் RSS ரவி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அப்படி அவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை பண்ணாலும் இது அவரிடம் ஃபண்ட் இல்லைல்ல, திரும்ப அந்த புள்ளிக்கு தானே வர வேண்டியதாக இருக்குது. அப்போ அரசு தானே இதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன் அவர் அரசோட அதை மெர்ஜ் பண்ணி அதை செய்யலை அப்படின்ற NEP-னுடைய சரத்துக்கள் பலவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம். அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்பது மாத்திரமல்ல, பள்ளி கல்வியிலே 100% தாண்டி தமிழ்நாட்டிலே தொடக்க கல்வி இருந்திருக்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸஸ், பெரும் பள்ளி வளாகத்துங்களை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னா சின்ன பள்ளிகள்லாம் மூடி விடுவார்கள். ஒரு 5-6 வயது வரை பிள்ளைகள் நடந்து செல்கின்றதுன்னா அருகருகாமையிலே பள்ளிகள் இருந்தால் தான் இவங்க இருக்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை எண்ணியிலே ஒரு சரத்து சொல்லுது, ஸ்கூல் காம்ப்ளெக்ஸில் பெரும் பள்ளி வளாகத்தை உருவாக்கணும் பக்கத்தில் இருக்க சின்ன பள்ளிகள்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்னா ஒரு சராசரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சராசரி நீங்க சொல்றது அப்படியான அந்த பாலிசி விதி என்றால் அந்த பாலிசி நம்மளுடைய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கே முரணால நிக்குது. எல்லாமே நிறைய ரைட் டு எஜுகேஷன் முரணாதான் இருக்குன்றேன். அதாவது இப்போ 18 வயதுக்கு மேலே தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சைல்டு லேபர் ஆக்ட் சொல்லுது, அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. ஆனால் இவங்க 3 வயசுலேருந்தே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை தான் இருக்குது. எல்லாமே இப்போ அகேன்ஸ்ட் த பாலிசி ஆஃப் ஏற்கனவே எடுத்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டுக்கு எதிராக தான் இருக்குது. அவர்களுக்கு எல்லோருக்கும் 6 வயதுலேருந்து 14 வயது வரை உள்ளவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த எஜுகேஷன் ஆக்டு.
ஆக 10 வருடத்தில் கல்வியை கொடுக்குறோன்றது போய் இன்னைக்கு வந்து 2009 வந்த அந்த ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டை நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலையிலே அவற்றையெல்லாம் இன்றைக்கு சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையிலே இந்த சவால்களை எல்லாம் சந்தித்து விட்டு தான் இதை எதிர்கொள்ள முடியும். சிறப்பான முறையிலே தமிழ்நாடு அரசு சொன்னார், புதுமை பெண் திட்டத்திலிருந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து அந்த இடைநற்றல் இல்லாமல், பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்கின்ற இடைநற்றல் இல்லாமல் முதலிடத்திலே தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இவர் சொன்னதை போல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய வேண்டும், அவர்களெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மாறு கருத்து கிடையாது. அதை நோக்கித்தான் இன்றைக்கு தமிழக அரசு பயணித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை என்பது யாருக்கு சாதகமானதாக எப்படியானதாக இருக்கிறது அப்படின்னு. உயர்கல்வி குறித்து இவ்வளவு அலட்டிக் கொள்ளுகின்ற இந்த ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகின்ற இந்த இடஒதுக்கீடு முறை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு போஸ்டிங் போட்டாலும் அதுக்கு 10 பாயிண்ட் ரோஸ்டரோ அல்லது வந்து 50 பாயிண்ட் ரோஸ்டரோ வச்சு அந்த போஸ்டிங்கை எந்த OBC கொடுக்கணும் அல்லது SC கொடுக்கணுமா ST கொடுக்கணுமான்னு ரோஸ்டர் பேசிஸில் ரிசர்வேஷனை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு தீவிரமாக ஆசிரியர் நியமனத்திலேயோ அல்லது கல்லூரி நிர்வாகத்தில் இருப்பவர்களுடைய நியமனத்திலேயோ பின்பற்றப்படுவது இல்லை. குறிப்பாக ஒன்றிய அரசு நிறுவனங்களாகிய IIT IIM உள்ளிட்ட பலவற்றிலும் கூட இவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளே எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, உள்ளுக்குள்ளே மெரிட் இல்லை, தமிழ்நாடு மெரிட் இல்லாமல் போயிருச்சுன்னு. இவங்க மெரிட் இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்கிறது எதை அப்படின்னா, தமிழ்நாட்டில் OBC எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க, தமிழ்நாட்டில் SC ST எல்லாம் எம்பவர் ஆகிறாங்க, அதனால் மெரிட் போயிருச்சு அப்படின்றதான் இவங்களுடைய பிரச்சனை. இதற்கு வந்து IITயில் இது வரைக்கும் இடஒதுக்கீடு, கல்வியில் இடஒதுக்கீடு அப்படின்றது 2006 அமலுக்கு வந்து விட்டது. இந்த 18 வருஷத்தில் ஒரே ஒரு வருஷமாவது முழுமையான இடஒதுக்கீட்டை பின்பற்றி இருக்கிறாங்களா? 28 வருஷம் ஆகுது வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு ஒன்றிய அளவில் OBC கொடுக்கப்பட்டு. ஒரே ஒரு வருஷமாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு IITயில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் முழுமையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதை பேசிவிட்டு தமிழ்நாட்டின் தரம் குறித்து யார் வேண்டுமானாலும் பேசட்டும். மக்கள் தொடர்ந்து வந்து சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாமே நீங்க வந்து ஏதாவது நம்ம சமுதாயத்துல ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ஜாதி அடிப்படையில சொல்றோம். அதே மாதிரி பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம அதையெல்லாம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு எதை வைத்து அரசியல் செய்ய முடியுமோ அதற்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான வாதம். இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து கல்வியை பொறுத்தவரை நம்ம கடைக்கோடி ஒரு மாணாக்கனாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளை தனியார் பள்ளியில் என்ன படிப்பானோ அவனுக்கு அதே அளவுக்கான தரத்துடன் அரசு பள்ளியிலும் கிடைக்க வேண்டும், இல்லைன்னா அரசு கல்லூரியில் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. அது வந்து எதேச்சாதிகார மனப்பான்மைன்னு சொன்னாக்க அதுக்கு ஒன்றும் சொல்லவே முடியாது. நன்றி.